பேராசிரியர் ஜோதிமுத்து ஆகியோர் தமிழ் மொழி மற்றும் இலக்கியம் பயின்ற தமிழறிஞர்கள் ஆவார்கள். தமிழில் ஆழங்காற்பட்ட தமிழறிஞர்கள் அவர்கள். ஜி.யு. போப் அவர்களும் ஜார்ஜ் ஹார்ட் அவர்களும் நான் எடுத்துக்கொண்ட இரண்டு பெரும் அறிஞர்கள். அவர்கள் அயல்மொழி அறிஞர்கள். இவர்களால் எப்படி தமிழ் இலக்கியத்தினுடைய புகுந்து அதனுடைய புதையலை எடுக்க முடிந்தது என்பதுதான் நம்முடைய இப்பொழுது மதிப்பீடு, சுருக்கமான ஒரு மதிப்பீடு. சங்க இலக்கியத்தை மொழிபெயர்ப்பவர்கள் சந்திக்கும் சவால்கள் என்னென்ன? படைப்புகளின் ஊடே காணப்படும் பழமையான வழக்கிழந்த தொடர்கள். அம்மா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் கல்வன் என்று. மிக இப்போ சாதாரணமாக சினிமாக்களில் ரகசிய சிநேகிதனைன்னு சொல்றோம். ரகசிய சிநேகிதனை, அதாவது அந்தந்த கான்டெக்சுவல் மீனிங் அந்தந்த. அதனால கல்வன் என்பதற்கு பெரிய நம்ம ஒரு ஆய்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அங்கு புரிதல் இருக்கிறது என்பதை நான் மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல சங்க இலக்கிய படைப்புகளின் உடைய காணப்பெறும் பழமையான வழக்கிழந்த தொடர்கள், பெயர் அடைகள், உவமைகள் மற்றும் உருவக அணி நலன்கள், இறைச்சி பொருள்கள், ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல உள்ளுரை ஓமங்கள் ஆகியவை மொழிபெயர்ப்பாளருக்கு மிகுந்த சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியவை அமைந்து விடுகின்றன. தமிழில் ஆழங்காற்பட்டவராலேயே அத்தகைய மொழி சிக்கல்களை தாண்டி சிறப்பான மொழிபெயர்ப்பை, மொழியாக்கத்தை, டிரான்ஸ்கிரியேஷனை தர முடியும். இவ்வகையில் சில அறிஞர்கள் தம் மொழியாக்கங்களை மூலப்படைப்புகளுக்கு மிக அருகில், maintaining the accuracy of the source text, அருகில் கொண்டு வர முனைகின்றனர். ஒரு சில அறிஞர்கள் மிக பெரிய வெற்றியை பெற்றுவிடுகின்றனர். ஒரு சில அறிஞர்கள் பொருள் தெளிவின்மையினால் மூலப்படைப்பின் கருத்தையே சிதைத்து விடுகின்றனர். மேடம் சொல்றது போல டிஸ்டார்ஷன் போல். புறநானூற்றின் 49 ஐயா சொன்னது போல 70 பாடல்களை ஜி.யு. போப் மொழியாக்கம் செய்துள்ளார். ஜார்ஜ் ஹார்ட்ஸ், ஹேங்க் ஹேஃபர்ட்ஸ் இருவரும் இணைந்து ஒருவர் அதனுடைய கண்டென்ட்டை மொழிபெயர்த்து கொடுக்கிறார். அதை பொயட்ரி ஆக்குபவர் ஜார்ஜ் ஹார்ட். இருவரும் இணைந்து செய்திருக்கிறார்கள் இந்த பணியை. ஜார்ஜ் ஹார்ட், ஹேங்க் ஹேஃபர்ட்ஸ் இருவரும் இணைந்து புறப்பாடல் 400ஐயும் இனிய நடையில் மொழிபெயர்த்துள்ளார்கள். போப்பை போலவே ஏ.கே. ராமானுஜமும் புறநானூற்றில் சில பாடல்களை மட்டும் எடுத்து எளிமையான முறையில் கச்சிதமாக மொழிபெயர்த்துள்ளார். பேராசிரியர் ஜோதிமுத்து புறம் முழுக்க உரைநடையில் கொடுத்துள்ளார். எஸ்.பி. பொன்னையா அவர்கள், பேன அப்புசாமி, திரு லிண்ட்ஹாம் ஆகியோரும் புறநானூற்றில் தேர்ந்தெடுத்த சில பாடலுக்கு மொழிபெயர்ப்பு செய்துள்ளனர். இந்நிலையில் நம் தொன்மைமிகு சங்க படைப்புகள் இன்னமும் முழுமையாக அயல் நாட்டினருக்கோ, ஐயார்கள் குறிப்பிட்டது போல ஏன் தமிழல்லாத பிற மொழி பேசும் இந்தியருக்கோ, ஏன் தமிழகத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கோ கூட சென்றடையவில்லை என்பதே உண்மை. ஏன்னா அகநானூறு முழுவதையும் மொழிபெயர்த்து விட்டு ஆண்டு கணக்காக அவர் அதற்காக பாடுபட்டிருக்கிறார். சங்க இலக்கியங்கள் சரியான முறையில் மேலை நாட்டினருக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லையே என்பதுதான் ஜார்ஜ் ஹார்ட் அவருடைய ஆதங்கம். மேலும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள மொழிபெயர்ப்புகள் யாவும் தமிழ் இலக்கிய அருமையை, தொன்மையை பிற மொழியினருக்கு எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சியே தவிர அவை எல்லாமே முழுமை பெற்ற மொழியாக்கங்கள் என அறுதியிட்டு சொல்ல முடியாது. 100க்கு 100 சரியான மொழிபெயர்ப்பு என்று சில மொழிபெயர்ப்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இன்றைய சூழலில் மொழிபெயர்ப்புகளில் ஏற்பட்டுள்ள பிழைகளுக்கு காரணங்களாக என்னென்னவற்றை சொல்லலாம் பட்டியல் போடுகிறோம். முதலாவதாக, மூலப்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் உரைகளை சரியாக புரிந்து கொள்ளாமை. தமிழில் ஆழங்காற்பட்ட துறைபோன அறிஞர்களின் உதவியோடு பொருள் விளங்கா தொடர்கள் மற்றும் பாடல் எழுந்த வரலாற்று சூழல்கள் ஆகியவற்றை சரியாக அறிந்து கொள்ளாமை. மூன்றாவதாக, பாட்டின் பொருளை சரியாக உள்வாங்கிக் கொள்ளாமை. 4, தமிழரின் பண்பாட்டு கூறுகளை, வாழ்வியல் முறைகளை புரிந்து கொள்ளாமை. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன். புறநானூற்றில் இடம்பெறுகின்ற கோப்பெருஞ்சோழன் வடக்கிருத்தல், அதாவது வடக்கிருந்து உயிர் துறந்த உயரிய செய்தியை ஜி.யு. போப் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், வடக்கு நோக்கிய பயணம் என்று குறிப்பிடுகிறார். ஜேர்னி டு த நார்த் பேங்க்ஸ் ஆஃப் த கேஞ்சஸ் என்று தவறாக சொல்லிவிடுகிறார். கங்கை கரைக்கு சென்று அம்மன்னன் உயிர் நீத்ததாக கற்பனை செய்து கொள்கிறார். தமிழ் ஹீராயிக் பொயட்ரி 1999 எடிஷன், பேஜஸ் 118 to 121. தமிழ் மன்னர்கள் வடக்கிருந்து உயிர் துறக்கின்ற மரபினை ஜி.யு. போப் அறிந்திருக்கவில்லை. வடக்கிருத்தல் என்ற உயரிய அந்த தமிழ் மரபை அவர் அறிந்திருக்கவில்லை. உயிர்ப்புமிக்க சில அரிய தொடர்கள் மொழிபெயர்க்கையில் விடுபடுகின்றன. சங்க இலக்கியத்தின் பெருமையே அது இடம்பெறுகின்ற பொருள் செறிவுமிக்க ஆழமான சொற்றொடர்கள் தான்.
ஒரு தொடரை நழுவ விட்டாலும் பாட்டின் அழகு கெட்டுவிடுகிறது. மொழிபெயர்ப்புகளில் சில தொடர்கள் விடுபடுவதால் மூலத்தின் முழுமையை காண முடியவில்லை. அழகான உயரிய நடையில் மொழிபெயர்ப்பை கொடுக்கும் ஆர்வத்தில் அதன் பொருண்மையை முற்றிலும் பறிகொடுத்து விடுகிறோம். இருப்பினும் நம் அரிய பண்பாட்டு கருவூலங்களான சங்க படைப்புகளை பிற மொழிகளுக்கு எடுத்துச் செல்லும் அறிஞர்களின் சீரிய தொண்டிற்கு நாம் தலை வணங்குகிறோம். மூலப்பாடல்கள் அவற்றின் உரைகளோடும் வரலாற்று குறிப்புகளோடும் தக்க நேரத்தில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கிடைக்காமையால் கூட இவ்வகையான பிழைகள் நேர்ந்திருக்கலாம். மொழிபெயர்ப்பில் ஏற்படக்கூடிய பிழைகளை தவிர்க்க தமிழர்களும் பிற மொழி அறிஞர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். தவறான செய்திகளை பிற மொழிகளில் அழகான நடையில் கொடுப்பதால் எந்த நன்மையும் விளையாது. சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவனை ஆலத்தூர் கிழார் பாடுவதாக இடம்பெறுகின்ற புறநாற்று பாடல் 34வது பாடல். ஜி.யு. போப்பின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் சில அழகிய அறிவார்ந்த தொடர்களை உவமை நலன்களை இழந்து சிதைந்து போகிறது. ஆண் முலை அறுத்து அரணிலோர்க்கும் மான் இழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் உழவென நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லை என்று அறம்பாடிற்றே என்று பாடல் செல்கிறது. வாட் எவர் சின்ஸ் men do in hurting kinds, all heinous crimes and wrongs to Brahmins rots, where fault is pondered and confessed, a place may yet be found to wash away the stain, but they who benefit confessed have slain can never escape, so virtue's self has sung என்று ஜி.யு. போப்பின் மொழிபெயர்ப்பு அமைகிறது. ஆண் முலை அறுத்து அரணிலோரையும் மான் இழை மகளிர் கருச்சிதைத்தோரையும் குறவர் தப்பிய கொடுமையாளரையும் போப் தம் மொழிபெயர்ப்பில் சரியாக அடையாளம் காட்டவில்லையோ என்று தோன்றுகிறது. நிலம் புடை பெயர்வதாயினும் என்ற அழகிய தொடரும் அதில் இடம்பெறவில்லை. இன்னொன்று, புறவு கருவன்ன புன்புல வரகின் பால் பெய் புன்கம் தேனொடு மயக்கி என வரும் தொடர்களில் இடம்பெறுகின்ற புறவின் கருவாகிய முட்டை போன்றிய புல்லிய நிறத்தினது நிலத்து வரகினது அரசி என்று ஓமையோடு கூடிய அந்த தொடரை போகிற போக்கில் சுட்டாமல் விட்டு விடுவதை காண முடிகிறது. வித் கிரெயின் அண்ட் ஃபிளஷ் அண்ட் மில்க் அண்ட் ஹனி ஃபெட் என்று மிகச் சாதாரணமாக சொல்லிவிடுகிறார். இதை ஜார்ஜ் ஹார்ட் அப்படியே எடுத்துக்கொண்டு மொழிபெயர்க்கிறார். ஆண்முலை அறுத்த அரணிலோரையும் அவர் சுட்டு காட்டுகிறார். It is said that even those who are devoid of righteousness and slice of the udders of cows are those willing to abort the fetuses of women wearing lovely ornaments, or these savage people who harms Brahmins may atone for their sins. But even if the world should be shaken loose at its roots, righteousness affirms that no escape ever is possible for those who ungratefulness slay an act of kindness என்று இப்படி மிகச் சரியான முறையில் தெளிவாக ஜார்ஜ் ஹார்ட் சுட்டிச் செல்கிறார். ஆகவே ஜார்ஜ் ஹார்ட்டுக்கு நம்முடைய வணக்கங்கள் அந்த விஷயத்தில். அடுத்ததாக grains of millet large as the eggs of doves என்று மிகச் சரியாக அந்த புறவு கரு அன்ன புன்புல வரகு என்பதை அந்த ஓமை அந்த அழகு சிதையாமல் மொழியாக்கம் செய்து விடுகிறார். இதற்காகவும் ஜார்ஜ் ஹார்ட்டுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். புறநானூற்றில் குமணவளலை புகழ்ந்து பாடி பரிசில் கொண்டு வந்த புலவர் பெருஞ்சித்திரனார் தம் மனைவிக்கு அறிவுறுத்துவதாக அமைந்துள்ள பாடல் புறம் 163. ஜி.யு. போப் ஒரு சில தொடர்களை தம் மொழியாக்கத்தில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டார். அதில் ஒன்று குறியெதிர்ப்பு. நின்னயந்துரைனர்க்கும் நீ நயந்துரைனர்க்கும் பன்மான் கற்பினின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கும் என்னாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லோ